கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் சங்கீதம் 119 41வது வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு தயவு வருவதாக. உமது வார்த்தையின்படி எனக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தாவே, அவருடைய வாக்கின்படியாக நமக்கு தயவு வருகிறதா இருக்கிறது. ஏனால் வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஆகையினாலே உங்களுக்கு தயவு வேண்டுமேயானால், அவரிடத்தில் ரட்சிப்பு வர வேண்டுமேயானால், நீங்கள் அவர் கொடுத்த வாக்கை அறிந்திருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, எனக்கு நீ வாக்கு கொடுத்து இருக்கிறாய், எனக்கு நல்ல ஒரு புருஷன் கிடைச்ச உடனே நான் உனக்கு ஒரு பட்டுச்சேலை எடுத்து தாரேன்னு சொன்னேன். யாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? என் மகன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான்னா உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருகிறேன். வாக்கு கொடுத்தாயா இல்லையா? வாக்கு, போக்கு, நடக்கை தமிழிலே சொல்லப்படுகிற வார்த்தை. வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் வழக்கத்தில் உள்ள வார்த்தைகள். சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு சாட்சியாக இவரை வைக்கிறேன். கர்த்தரிடத்திலே அவருடைய வாக்கை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபம் பண்ணினால் அதில் கர்த்தர் சொன்ன ஒரு வசனம் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கை, ஒரு வசனத்தை அந்த ஜெபத்தில் சொல்லி ஜெபித்தால் அந்த வாக்கின்படியே அவர் தயவு செய்கிறவராக இருக்கிறார். அதனால ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்ன ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க நீங்கள் தொடங்குங்கள். எப்போ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்க வேணும். அந்த ஜெபம் அவருக்கு பிரியமான ஜெபம். அவர் சொன்ன வார்த்தையை விட இவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே நான் கஷ்டப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், நான் துன்பப்படுத்தப்படுகிறேன், நான் துயரப்படுகிறேன், நான் பலவீனனாக இருக்கிறேன், நான் கடன்காரனாக இருக்கிறேன், என்னை நீ கண்ணோக்கி பாரும் என்று சொல்வார்கள். அவர் என்ன சொல்வார்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப நீங்க என்ன சொல்லி ஜெபிக்கணும்? கர்த்தாவே, நீரே என் பரிகாரி என்று நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வாக்கின்படியே எனக்கு பரிகாரம் செய்யும். வரல சொல்லாமா? இப்படி ஜெபம் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவல் பிரேயர். அதை விட்டுட்டு நான் வாசம் இருந்து பார்த்துட்டேன், நீர் கண் பார்க்க மாட்டேங்கிறீரு, நான் விடிய விடிய ஜெபம் பண்ணிட்டேன், நீர் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீரு, நீர் இருக்கிறா இல்லையா, நீர் ஈராக் பக்கம் போயிட்டீரா, இந்தியாவை மறந்துட்டீரா? எப்படி? கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் ஒவ்வொருவரும் சொல்லணும் எனக்கு வருவதான். ஆகவே நீதிமன்றங்களிலே வழக்காடுகிறவர்கள் வழக்கிற்கு கோடிட்டு காணக்கூடிய ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், அந்த ஆக்ட் இப்படி சொல்லுகிறது, அந்த சட்டம் இப்படி சொல்லுகிறது. கனம் நீதிபதிகள் இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இதற்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் வாட்டு குறுக்க போயிட்டு என் சாட்சிக்கார் குற்றமே செய்யாதவர், நீங்கள் இவருக்கு குறைந்த தண்டனை வழங்குங்கன்னா உனக்கு தான் தண்டனை. இப்போ அப்போ நல்லா கவனிங்க. நீ தான் வாக்கு கொடுத்த, ஏன் செய்ய மாட்டேங்க?
இனிமேல் காலையில் கரெக்டாக 5 மணிக்கு இருந்துச்சு நான் படிப்பேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறேன்னு சொல்லி அவள் சொன்ன வாக்கின்படியே அவளை மடக்க வேணும். நான் இனிமேல் 9 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடுவேன், நீங்கள் தானே தீர்மானம் பண்ணீங்க. அந்த வாக்கின்படியே 9:45 வந்தா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் வாக்கு மாறாத கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கொடுத்த வாக்கின்படியே இருப்பீர்கள் சொன்னால் அவர் தம்முடைய வாக்கின்படியே உங்களுக்கு தயவு செய்வார். சரி, அவர் சொன்ன வாக்கு எங்கே இருக்கிறது? கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி எனக்கு தயவும் ரட்சிப்பும் எனக்கு வருவதாக என்று ஜெபித்தால் அவர் சொன்ன வாக்கு என்ன என்றால் சங்கீதம் 145 வசனம், பழைய ஏற்பாட்டில் 760 பக்கம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். வரல சொல்லுங்க, எப்படிப்பட்ட கர்த்தர்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரிசிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இந்த வாக்கின்படி நீர் எனக்கு தயவு செய்யும், எனக்கு ரட்சிப்பு வருவதாக. அப்போ கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக என்று ஜெபிப்போமையானால் அவர் சொன்ன வாக்கு என்ன என்றால் சங்கீதம் 145 வசனம், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. இரண்டாவது வாக்கியம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்பது மனுக்குலத்திற்கு மாத்திரமே பொருந்தும். இரண்டாவது வாக்கியம் அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கத்தை சொல்கிறேன் கேளுங்கள். காற்று எங்கே இருந்து உண்டானது? காற்று எல்லா கிரியைகளுக்கும் அவசியமானது. சூரிய வெளிச்சம் எங்கே இருந்து உருவாகிறது? குளிர் காற்று எப்படி வீசுகிறது? இவைகள் எல்லாவற்றையும் அவர் கட்டுக்கோப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறார். பகல் 12 மணி நேரம் என்று சொன்னால் 12 நேரம் தான். இரவு 12 மணி நேரம் என்று சொன்னால் 12 மணி நேரம் தான். கோடைக்காலம் 2 மாதங்கள் என்று சொன்னால் 2 மாதங்கள் தான். கோடைக்காலமாகவே ஒரு ஆண்டு முழுவதும் இருந்தால் இந்த பூமி வெந்து சாம்பலாகி சகல எல்லா கிரியைகளும் அழிந்தே போகும். நாங்கள் ஸ்கூலில் படிக்கல லென்ஸ் விற்பாங்க கடையில் எப்படி இந்த இப்போல்லாம் பேனா சீப்பு இந்த ப்ரஷ்ஷெல்லாம் தொங்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி லென்ஸும் வியாபாரத்துக்கு வந்தது. அந்த லென்ஸ் 50 பைசா, ஆனால் எங்களுக்கு கொடுக்குறது 3 பைசா 5 பைசா. எப்படி வாங்க முடியும்? அந்த லென்ஸை வாங்கிட்டு வந்து பாட புத்தகத்தில் ஓட்ட போடுறது. போட்டிருக்கீங்களா யாராலும்? பாட புத்தகத்தை படிக்காங்களோ இல்லையோ, லென்ஸை வாங்கிட்டு வந்து மத்தியான வெயிலில் இப்படி பிடிச்சோன்னா அந்த பேப்பரு கொஞ்ச நேரத்தில் புகை எழும்பி கருகிரும். அப்போ வாத்தியார் பார்த்து லென்ஸை பிடிங்க வச்சுருவார். சில பேர் பம்பரத்தை கொண்டு வந்து சுற்றுறது பள்ளிக்கூடத்துக்குள்ளே, பையை செக் பண்ணுவாங்க. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கம் எல்லா கிரியைகள் மேலும் இருக்கு என்று சொன்னால் சீராக இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற கர்த்தர். மனிதர்களாகிய நம்மிலே அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். அவர் சகல கிரியைகளின் மேலும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். அப்போ சங்கீதம் 119:41 சங்கீதம் 145:9 3 வார்த்தைகளை சொல்லுகிறது. 1 தயவு, 2 ரட்சிப்பு, 3 இரக்கம். எல்லா சிருஷ்டிகளின் மேலும் அவர் என்ன செய்கிறார்? இரக்கம் கொள்ளுகிறார். அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அவர் தயவு செய்கிறார், செய்து நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ அவர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். வசனம் என்ன? சங்கீதம் 119:4 என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சங்கீதம் 145:9 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர்.
எல்லார் மேலும் தயவுள்ள தேவனாய் கர்த்தர் எனக்கு தயவு செய்யவில்லையே என்று ஒருவேளை நான் சொல்லுவேனேயானால், நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். உம்முடைய வாக்கின்படியே எனக்கு தயவு செய்யும். அது எந்த வாக்கு? கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்ற வாக்கு. அப்ப எல்லார் மேலும் தயவு செய்கிற கர்த்தர் எனக்கு ஏன் தயவு செய்யவில்லை என்று சொன்னால், என்னுடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்தால் அவர் எனக்கு தயவு செய்வார் என்று சங்கீதம் 18:25 வசனம் சொல்லுகிறது. பக்கம் 680 பழைய ஏற்பாட்டிலே, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும். 26வது வசனம், புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும். ரொம்ப முக்கியம் அந்த வசனம், அந்த வாக்கியம், அந்த வார்த்தை. தோன்றுவீர், he will appear like that. அவர் என்ன செய்வாராம்? நீங்கள் தயவுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு தயவு செய்வாராம். நீங்கள் உத்தமராக இருந்தால் அவர் உங்களுக்கு உத்தமராக இருப்பாராம். நீங்கள் புனிதராக இருந்தால் அவர் புனிதராக இருப்பாராம். நீங்கள் மாறுபாடு உள்ளவராக இருந்தால் உங்களுக்கு மாத்திரம் அவர் மாறுபாடு உள்ளவராய் தோன்றுவார், மற்றவனுக்கெல்லாம் கிருபை உள்ளவராக இருப்பார். இந்த தோன்றுவீர் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப நல்லவரை கெடுக்கிறது யாரு? அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் எனக்கு மாத்திரம் தயவு செய்யவில்லையே என்று சொன்னால், அவர் தயவு செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் யாரு? நான் தான். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? கொஞ்சம் ஒத்துக்கோங்க. கிறிஸ்து விரும்புகிறதே தயவு, அதாவது மன்னிப்பை தான். என்னை மன்னியும் கர்த்தாவே. ஆதாமும் ஏவாளும் தேவனாய் கர்த்தரித்த நீர் உண்டாக்கின சரியானவள் அவன் சொன்னான். நீர் தந்த சரியானவள் இதை செய்தாள். இப்போ சிறியானவள்கிட்ட வச்ச போய் அவர் சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. அப்போ நீங்களாம் யோக்கியமானவங்க, உங்களையெல்லாம் உண்டாக்குனா நான் மோசமானவர் அப்படியா? கர்த்தாவே எங்களை மன்னியும்னு ஒரு வார்த்தை சொல்ல வழியே இல்லை. இவங்க என்ன செய்யலை? அவருடைய தயவுக்காக அவரிடத்தில் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 18:25 தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர். சரி, இந்த 3 வசனங்கள் ரொம்ப லெகுவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் தயவுள்ளவன் என்றால் யார்? இப்போ நீங்கள் கடிதத்தில் என்ன எழுதுகிறோம்? தயவு செய்து நீங்கள் இந்த உதவி எனக்கு செய்யும்படியாய் மிகவும் பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி? தயவு செய்து. அப்போ அவர் அந்த உதவி செய்தால் அவர் தயவுள்ளவர். யார் தயவுள்ளவர்கள்? ஒரு உதவியை உங்களிடத்தில் நாடி வரும்போது நீங்கள் உதவி செய்தால் நீங்கள் தயவு செய்கிறவர்கள். செய்யவில்லை என்றால் தயவு அற்றவர்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள். ஆனால் வேத வசனம் யார் தயவுள்ளவன் என்று அருமையாக சொல்லுகிறது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அப்போ எனக்கு ஏன் அவர் தயவு செய்யவில்லை என்று சொன்னால், தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். அப்ப யார் தயவுள்ளவர்? யாருக்காலும் சந்தேகம் வருதா? யாருக்காலும் சந்தேகம் வருதா? யார் தயவுள்ளவர்? என்ன கேட்டால் நான் தயவுள்ளவன் தான், உங்களை கேட்டால் நான் தயவுள்ளவன் தான் எல்லாரும் சொல்லுவான். ஆனால் வேதம் நீதிமொழிகள் 19:22 அற்புதமாக சொல்லுகிறது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பக்கம் 779. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. எல்லோருடைய கண்களும் நீதிமொழிகள் 19:22 காண்பதாக, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. எல்லாரும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 பேரும் தான் வாசிக்காங்க. நாங்கள் இங்கிலீஷ்லனா நல்லா வாசிப்போம், தமிழ் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய தயவு எல்லார் மேலும் இருக்கிறது. தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், நன்மை செய்ய மனுஷன்
மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று சொன்னால், நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையே செய்வேன் என்று தீர்மானம் கொள்ளுவதுதான் நீங்கள் தயவுள்ளவர்கள் என்பதற்கு வேதம் கொடுக்கிற ஆதாரம். சரி, நன்மையே செய்யத்தக்க மனுஷன் ஒருவனுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. எந்த நன்மை செய்யட்டும்? எந்த நன்மை செய்யட்டும்? இந்த வேத வசனத்தை மீண்டுமாக உங்கள் கண்களை வைத்து பாருங்கள். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே, செயல் அல்ல. ஆசையாலும் பட வேணாமா? ஆசைப்படுறீங்களா? நான் கரெக்டாக 9 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடுவேன் ஆசைப்படவாலும் வேணாமா? நான் இன்னும் கர்த்தருக்கு அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்படவாலும் வேணாமா? ஆசை அவசியம். நான் ஒரு உண்மை கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்னு ஆசைப்பட வேண்டாமா? அப்போ நீங்கள் நன்மை செய்ய முடியவில்லை. ஆனாலும் நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களுக்குள்ளாக ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருக்குமையானால் அதுதான் உங்களுக்கு எனக்கும் தயை என்று சொன்னால், இவனால் ஒரு காலம் ஒரு தீமையும் ஒருவருக்கு உண்டாகாது. ஒரு சொல்லாமா? நல்லதே செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி கெட்ட செய்ய போறாங்க? ஆயினால நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள், கர்த்தாவே உமது வாக்கின்படி எனக்கு தயவும் இரக்கமும் செய்யும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீ சோதித்து பார். நன்மை செய்ய நீ கொண்டிருக்கும் ஆசை உன்னிடத்தில் இருந்தால், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகிய நான் உனக்கு தயவு செய்வேன் என்று அவர் சொல்லுவார். ஆயினால நீங்க இந்த நாள்ல இருந்து என்ன செய்யணும்? யாருக்காலும் நல்ல விஷயம் எனக்கு பிளந்தாருன்னு கேளுங்க அவர்கிட்ட. சரியா? இந்த கொடுப்பதை குறித்து ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானி என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், கொடுக்க வாய்ப்பு இருக்கும்போதே நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஏன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த வாய்ப்பு அங்கேயும் இல்லாமல் போயிடும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க இல்லாமல் போயிடுவாங்க. உங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒருவேளை தவறி போகலாம். ஆகவே நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைச்சா அதை உடனே செஞ்சு முடிச்சிருங்க. காலதாமதப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆசை நிறைவேறாமல் நிராசையாய் போய்விடும். புரியுதா? தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா தூங்கிடுங்க, அதனால தப்பே இல்லை. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உங்களை. வீட்டில் அப்படித்தான் சிலர் தூக்கத்தை அடைக்கிட்டே அலையிறது. அப்படியே நீங்க என்ன விரும்புறீங்களோ நல்ல காரியங்களே அப்போதே செய்து முடியுங்கள். அப்ப நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசைதான் தயை. அப்படிப்பட்டவனுக்கு அவர் தயவு செய்வார், அவர் இரக்கம் செய்வார், அவருடைய கிருபை அவனுக்கு உண்டாயிருக்கும். அவனுக்குரிய நன்மையை செய்யக்கூடிய தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அப்ப அடிப்படை என்ன? நீங்கள் கொஞ்சமாலும் ஆசைப்படும், நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களிலே உண்டாயிருக்கட்டும். ரோமரிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, அது உம்மிடத்தில் இருக்கிறது. யாருக்கெல்லாம் தெரியும்? நீங்கள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் உங்கள் பிழப்பையே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? இயேசு எனக்காக தமது ஜீவனை கொடுத்தார், ஆனபடியில் நான் அவருக்காக எதுவும் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாச பிள்ளை என்ன சொல்லுவாங்க? ஒரு கிறிஸ்தவ பிள்ளை கொடுத்தார். அப்ப நன்மை செய்ய மனுஷன் ஆசை கொள்கிறவனே இல்லை. ஆகவேதான் நீதிமொழிகளிலே 19:22 அற்புதமா சொல்லுகிறது, நன்மை செய்ய மனுஷன் ஆசை கொண்டிருப்பானேயானால் அதுவே அவனுக்கு தயை. ஏனால் இவன் அப்படி ஆசைப்படுவதே இல்லை. எவனை கெடுத்தாலும் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். யார் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எந்த தீமையும் நான் செய்ய மாட்டேன், நன்மையான வழியில் அது எனக்கு வர வேண்டும் என்று இவன் விரும்புவானேயானால் இவன் தயையுள்ளவன், இவனுக்கு அவர் தயை செய்வார். இதைவிட இன்னும் ஒருபடி மேலாக சொல்லுகிறேன், நீங்கள் எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருப்பதை மாவது நன்மை. யாருக்கெல்லாம் புரியுது? என்ன? எந்த ஒரு தீமையும் நீங்கள் செய்யாதிருங்கள், அதுவே உங்களுக்கு மாபெரும் நன்மை. அந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசையை உங்களுக்கு தயை, அவருடைய தயையோ உங்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. அப்ப விலங்குகள், பறவைகள், மிருகங்கள்
மரம் செடி கொடிகள் எல்லாமே நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் அவருடைய இரக்கம் இருக்கிறது. பகல்ல வெயில் அடிக்குது, இரவுல ஏன் பனி பொழிகிறது? யாராலும் பதில் சொல்ல முடியுமா? பகலிலே வெயில் உஷ்ணம், இரவிலே பனி பொழிய காரணம் என்ன என்று கேட்டால், அவருடைய சகல சிருஷ்டிகளாகிய மரம் செடி கொடிகள் அந்த பனி தண்ணீரை இலையிலே வாங்கி தண்டின் வழியாக வேருக்குள்ளே அனுப்பி அது வளர்கிறது, வெயிலிலே காக்கப்படுகிறது. இந்த பெரிய கட்டடத்துக்கு மேலே அரச மரம் வளர்ந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? நாங்கள் போன ஒரு ஐஐடி போயிருந்தோம். ஐஐடியில் நல்ல பக்காவாக 2 பில்லரு, அதில் மேலே ஒரு கீரல், அந்த கீரலில் ஒரு பெரிய அரச மரம் வளர்ந்துருக்கு. 20 இலைகள் இருக்கிறது. யாருமே அதை கவனிக்கலை. நான் பார்த்தேன், இது எப்படி வளர்கிறது, யார் தண்ணீர் ஊற்றுகிறார்கள்? அது தனியாக வெட்டவெளியில் ஒரு பில்லர் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அந்த டைல்ஸ் இடைவெளியில் அது வேர் விட்டு அது வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது. இன்றைக்கு அரசு கட்டடங்களில் பார்ப்பீர்கள், அப்படிப்பட்ட செடி வகைகளை நீங்கள் பார்க்க முடியும். அவைகளுக்கு நீர் ஊற்றுவது யார்? அவைகளை பராமரிப்பது யார்? அவை எப்படி வளர்கிறது? கர்த்தருடைய இரக்கம் அவருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேல் உள்ளது என்று சொன்னால், இரவிலே அவர் நீர்த்துளியாக பனி இறக்கி அவைகளும் வளரும்படியாக அவர் கிரியை செய்கிறார். அதுக்காக கட்டடத்து மேலே வளர்கிற செடிக்காக சொல்லலை. இவன் கட்டடத்து மேலே வளர்கிற செடியை அவன் நீக்கவில்லை என்று சொன்னால் கட்டடத்தில் விரிசல் உண்டாக்கும். அதான் சொல்றேன், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், கர்த்தர் எல்லா கிரியைகளின் மேலும் இரக்கம் உள்ளவர். ஆனால் இவன் கிறுக்க நாட்டம் இருக்கிறது, எதையும் கண்டுக்கிறது கிடையாது. கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நம்ம நடத்தி இருக்கிறார். யாராலும் யோசிக்காங்களா? இப்போ தண்ணீர் நிலத்தில் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? நேற்றூர் ஐயா சொல்லுகிறார், 1940 எங்க ஊர்ல குடிக்க தண்ணி கிடையாது. நாங்கள் எல்லாரும் எங்க சொந்த இடத்தை விட்டுட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டோம். எங்கள் இடங்களை எல்லாம் வேறொரு ஆக்கிரமிப்பு செய்து விட்டார். இப்பொழுது அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப பாட்டிலையாலும் தண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம குடிக்கும். இந்த பாட்டில் தண்ணி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த வாழ்க்கை தத்துவங்களை நீங்கள் நினைத்து நினைத்து பாருங்கள். அப்ப அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். நாம் நன்மை செய்யாமல் போவோமேயானால் அவருடைய இரக்கத்தின் தயவை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ரட்சிப்பு அவரிடத்தில் நமக்கு வர வாய்ப்பே இல்லை. அதனால இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். நான் எந்த தீமையும் யாருக்கும் செய்ய மாட்டேன், என்னால் இயன்ற நன்மையே செய்வேன் என்று நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் தயவுள்ளவர்கள். அவர் உங்களுக்கு தயவுள்ளவராயிருந்து இரக்கம் பாராட்டி உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் கண்ணை எல்லாரும் மூடுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடிட்டீங்களா? கடந்த வாரத்தில் யாராலும் ஒரு நன்மை செஞ்சீங்களா? யோசிச்சு பாருங்க, என்ன நன்மை செஞ்சீங்க? யோசிச்சு பாருங்க. சரி, நன்மை செய்யாவிட்டால் பரவாயில்லை, என்ன தீமை செஞ்சீங்க? தீமை செய்திருந்தால் இந்த நாளிலிருந்து நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் தயவுள்ளவர்கள். தேவனாய் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கடந்து வரும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை அவனுக்கு தயை. நீதிமொழிகள் 11:17 பழைய ஏற்பாட்டிலே 772வது பக்கம். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். மெட்ராஸுக்கு நாங்கள் போய் ஒரு 2 நாள் தங்கியிருந்தோம். இவங்களெல்லாம் ரூமில் தங்கியிருந்தாங்க. நான் எங்கே போனால் ரூமில் தங்குறது கிடையாது. கொஞ்சம் தூரம் நடந்தே போனேன். சாரதா பாடசாலை தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ கல்லூரிகளை காட்டிலும் கிறிஸ்தவ பள்ளிகளை காட்டிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நடந்து போனால் ஆட்டோக்காரர் ஒருவர் கூட சுத்தமாக இல்லை. எல்லாரும் தாடி, குளிக்கலை, தலைக்கு எண்ணெய் தேய்க்கல, தலைமுடியை வெட்டலை, அழுக்கு சட்டை, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. காரணம் மது.
சாலையோரத்தில் அமர்ந்து வியாபாரம் செய்கிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். புரோட்டா கடைக்காரனும் அப்படித்தான் இருக்கிறான். பொதுமக்கள் எல்லோரும் குடியிலே மதுவிலே மயங்கி ஒழுக்கமற்ற ஆண்களைத்தான் பார்க்க முடிந்தது. இதே 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த சென்னை இப்போது இல்லை. யோசித்தேன், என்ன வாழ்க்கை தரம். அரசு அலுவலகங்களுக்கு போகிறவர்கள் மாத்திரமே கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறார்கள். சில நவீன வணிக ஸ்தலங்களில் இருக்கிறவர்கள் மாத்திரமே கட்டாயத்தின் பேரிலே நாகரிகமாய் போல தோன்றுகிறார்கள். சாதாரண சராசரியான மனிதர்கள் எல்லோருமே மதுவின் பிடியிலே விழுந்து வியாபாரிகள், ஓட்டுநர்கள், வணிகர்கள், சிறு வியாபாரிகள், சாலையோர வாசிகள் எல்லாருமே அழுக்கடைந்த ஆடைகள், பராமரிக்கப்படாத தலைமுடிகள், கருத்து போன சரீரங்கள், குழிவிழுந்த கண்கள், மதுவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 11:17 பின்பகுதி, கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான், தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். நீங்கள் நன்மை செய்வர்களாக இருந்தால் நீங்கள் தயையுள்ளவர்கள், தயையுள்ளவர்களாக நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கே நன்மை செய்கிறீர்கள். 2 வசனத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாமா? பாருங்க. நீதிமொழிகள் 19:22க்கும் நீதிமொழிகள் 11:17க்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். அப்ப யாருக்கு நன்மை? தயையுள்ளவனுக்கு நன்மை. நன்மை செய்கிறவனுக்கு தயை, தயையுள்ளவனுக்கு நன்மை. அவன் தன் உடலை பாதுகாக்கிறான், தன் ஆத்மாவிலே சந்தோஷமாய் சமாதானமாய் சாந்தமாய் வாழ்கிறான். ஏன் என்று கேட்டால், இவனுடைய ஆத்மா தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்க்கிற ஆத்மா. அப்ப நீங்கள் நன்மை செய்வது யாருக்காக? உங்கள் ஆத்மாவிற்காக. நீங்கள் நன்மை செய்வதற்காக, அவருடைய தயவை பெறுவதற்காக. நீங்கள் நன்மை செய்கிற நீங்கள் தயவு உள்ளவர்கள். ஆகவே தயவுள்ள மனுஷர்களாகி நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். கொடூரனோ, ஏன் அதை சொல்லணும்? என்ன வசனம் பாருங்க. கொடூரனோ, கொடூரன், ஈவிரக்கமற்றவன், பாவம் பழிக்க அஞ்சாதவன், இரக்க சுபாவமற்றவன். கொடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். வசனத்துல யோசிங்க. கொடூரர்கள். ஆதியாகமம் 39:21, பழைய ஏற்பாட்டில் 52வது பக்கம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து, நல்லா கவனிங்க, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இதுதான் அவருடைய தயவு. சரி, இப்ப யோசேப்பு சரித்திரத்தின்படி எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலையில இருக்கிறார். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார்? யோசேப்போடு அவரும் சிறைச்சாலையில இருக்கிறார். ஏன் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார்? யோசேப்பு எந்த ஒரு தீமையும் செய்யாதவர். இவர் சிறைச்சாலைக்கு வருவதற்கு முன்பாக நடந்த சம்பவம் என்ன? எஜமானுடைய மனைவியினால் வஞ்சிக்கப்பட்டார். அவர் உடன்பட்டிருந்தால் கர்த்தர் அவரோடு கூட இருப்பாரோ? அப்ப அவர் உடன்படாமல் தன்னை காத்துக் கொண்டதற்கான காரணம் என்ன? நன்மை செய்ய இவர் கொண்டிருந்த ஆசையே அவருக்கு தயா இருந்தது. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். அப்படிப்பட்ட யோசேப்போடு கர்த்தரும் சிறைச்சாலையில் இருந்தார். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? சிறைச்சாலை தலைவரிடத்திலே தயவு கிடைக்கும்படிக்கு கர்த்தரே செய்கிறார். நீங்கள் மாத்திரம் நன்மை செய்ய ஆசை கொண்டிருந்தால் அது உங்களுக்கு தயவா இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் உங்க கூடயே இருந்து நீங்கள் எங்க போனாலும் உங்களை சுற்றி இருக்கிற தயை கிடைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். அப்போ ஆரம்பத்தை யோசிச்சு பாருங்க. நான் அவரிடத்தில் தயவு கேட்கிறேன், நான் தீமைகளே செய்து கொண்டிருக்கிறேன். நான் அவரிடத்தில் இரக்கம் கேட்கிறேன், நான் நன்மையை செய்வதில்லை.
நான் நன்மையே செய்வேன் என்ற ஆசை கொண்டிருந்தால் நான் தயவுள்ளவனாய் இருக்கிறபடினாலே அவர் தயவுள்ள எனக்கு தயவுள்ளவராய் இருந்து எனக்கு இரக்கம் பாராட்டுவது எப்படி? என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலே தயவு கிடைக்க அவர் கிருபை செய்கிறார். கிறிஸ்தவங்க என்ன சொல்லுங்க கேட்டா, என்னை சுற்றி எல்லாம் பிசாசா இருக்குங்க. இவங்களாம் ரொம்ப பக்குவப்படாத ஒரு ஆட்கள். சென்னையில் ஒரு ஐயாவிடத்தை பேசும்போது சொன்னேன், நீங்கள் என்ன சொல்ல வேணும்னா கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று சொல்லுங்கள், வேறு எதையும் சொல்லாதீர்கள். வேறு என்னவெல்லாம் சொல்லுவாங்க? கிறிஸ்தவர் அல்லாதவர், ரெண்டு தான். இதற்கு ஆதாரம் எது என்று கேட்டால், நான் சொல்லுவதெல்லாம் உண்மையை தவிர வேறில்லை. பொய் என்ற வார்த்தையே அங்கே பயன்படுத்தப்படவில்லை. அதே போல வேற்று மார்க்கத்தார் பெயரையே சொல்லாதீர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று சொல்லுங்கள். இப்போ இவங்க என்ன சொல்றாங்களே, எங்கள் வீட்டை சுற்றி ஒரே பிசாசா இருக்கு. கத்த சொல்லுவார், நீ தான் பிசாசா இருக்கிறாய். இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தெருமுழுக்க பிசாசா இருக்கு, எங்கள் ஆஃபீஸில் 4 பிசாசு இருக்கு. இது நன்மையா? இது நன்மையை கொண்டு வருமா? அந்த பிசாசை நீங்கள் ஜெயிக்கும்படியாக தான் தேவனாய் கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். சிறைச்சாலையில் சிறைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவிக்கும்படியாய் தேவனாய் கர்த்தர் யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வந்தார். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் சிறைச்சாலை தலைவரிடத்தில் தயவடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலைக்கு அவன் அதிகாரியானான். சிறைச்சாலையில் இருந்த அரசவையில் இருந்த 2 நபர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அவர்கள் பதவியடைய தேவனாய் கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தினார். இது எவ்வளவு பெரிய ஒரு சைக்கிளிங் ஒர்க், எவ்வளவு பெரிய லாங் ப்ராசஸ். ஆகையினாலே நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நான் யாரையும் பேய் சொல்ல மாட்டேன், பிசாசு சொல்ல மாட்டேன், குடிகார பேன் சொல்ல மாட்டேன், கொலகார பேன் சொல்ல மாட்டேன். எல்லார்ட்டையும் நீங்கள் பழகி அவங்களை கர்த்தருடைய அன்பில் நடத்தும்படியாக தேவனாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அதை மறந்துவிட்டு மற்றவர்களை குறை சொல்ல கொண்டிருந்தால் கர்த்தருடைய தயை நமக்கு வராது, பிரச்சனை தான் வரும். எத்தனை பேர் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் பிசாசு. அதெல்லாம் கிடையாது, அப்படி சொல்லவே கூடாது. அவங்கள ஆதாயப்படுத்தணும்னா இப்படி திட்டுனா வந்துடுவாங்களா? அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்காங்க. எழுந்திரிச்சு குளிர் தண்ணியில் போய் குளிக்காங்க. குளிச்சுட்டு என்னென்னமோ செஞ்சு அவங்க சாமியை எப்படி 1 மாதம் 1.5 மாதம் ரொம்ப சீரியஸாக கும்பிட்டு இங்கேருந்து கால்நடையாக நடந்து போய் மலை ஏறி காடேறி அங்கே போய் அதை செய்கிறாங்களா செய்யலையா? அவங்க வழியில் அவங்க இருக்காங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடி நீங்கள் நீட்டாக ஒரு சோல்னப்பை எடுத்து அதுக்குள்ளே பாட்டு புத்தகத்தை போட்டு தலையில் பிடியரிசியை வச்சு சாமியே ஏசப்பா சாமியே ஏசப்பான்னு கால்நடையாக வாரிக்கலாம். அதாவது நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் என்னை விசுவாசித்தார்கள். இயேசு சொல்றார், நம்மளை நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள். நாம் யாரையும் குற்றப்படுத்தாது இருக்க வேண்டும். அப்ப யோசேப்பு அதிகாரியான பிறகு போத்திபாருடைய மனைவி என்ன செய்திருப்பார்? சரித்திரத்தில் ஏதாவது ஆதாரம் உண்டா? என்னை பழி வாங்கின ஒரு சகோதரி இந்த தேசத்தில் இந்த வீட்டில் இருக்கிற மிஸ்ஸஸ் போத்திபாரை கொண்டு வந்து அவளை கழுமரத்தில் ஏற்றுங்கள் என்று சொல்லியிருப்பாரா? நன்மை செய்ய ஆசை கொண்டிருந்த யோசேப்பு, நன்மை செய்ய ஆசை கொண்டிருந்தார். அப்போ எந்த தீமை செய்யாத ஒரு பாத்திரம் யோசேப்பு. இந்த யோசேப்பு கர்த்தராக இயேசுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்படியே சுவிசேஷம் என்ன சொல்லுகிறார்? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று எழுதுகிறார். அப்ப யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டார். இயேசுவும் தன் சொந்த ஜனங்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு அவர் விற்கப்பட்டார், இவர் விற்கப்பட்டார். அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் சொன்னார். யோசேப்பு எப்படிப்பட்ட மனுஷன்? நன்மை செய்ய ஆசை கொண்டிருந்த மனிதன். அவர் தயை உள்ளவர். அவருக்கு கர்த்தராகிய இயேசு தயவு செய்து எப்படி என்று சொன்னால் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி அவருக்கு கிருபை செய்தார்.
ஒரு சத்தியம் இருக்கிறது அந்த யோசேப்பு சரித்திரத்திலே. அது என்ன என்று கேட்டால், இவர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அவங்களாம் பதவிக்கு போயிட்டாங்க. 2 வருஷம் ஆகுது. யோசேப்பு இன்னும் 2 வருஷம் ஜெயிலில் தான் இருக்கார். ஒரு நாள் பார்வோட சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல யாரும் இயலவில்லை என்று சொன்ன உடனே தேவனாய் கர்த்தர் இவராலே யோசேப்பாலே விடுவிக்கப்பட்டவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார், என்னோட சிறைச்சாலையில் ஒரு எபிரேயன் இருந்தான், அவன் சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுவான். இது ஏன் இந்த 2 வருஷ தாமதம் என்று சொன்னால், யோசேப்பு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீ உயர்த்தப்படுவாய், உயர்த்தப்படும் போது என்னை நினைத்துக்கொள் என்று மனுஷனிடத்தில் சொன்னார். அதனால கர்த்தர் பார்த்தாரு, நீ என்னட்ட ஜெபம் பண்ண வேண்டிய நீ அவன்கிட்ட எப்படி சொல்லலாம்? நீ இன்னும் 2 வருஷம் உனக்கு தண்டனை காலம் நீட்டிக்கப்படுகிறது. அப்படியே வசனங்களை ருசிக்கணும், சம்பவங்களை யோசிக்கணும். எல்லா சம்பவங்களும் நம்மை சீர்படுத்தும்படியாக, நம்மை திடப்படுத்தும்படியாக, நம்மை பக்குவப்படுத்தும்படியாக என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். ஒன்று பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம், பக்கம் 318. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால், கவனிங்க, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், இந்த 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 2வது வசனம் 3வது வசனம் ரொம்ப இந்த பிரசங்கத்திலே முக்கியமான வசனம். மேலே உள்ளதெல்லாம் கூட நீங்கள் ஞாபகம் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. குறிப்பெடுத்தவங்க மறுபடியும் படித்து பாருங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம், சகல துர்க்குணத்தையும். என்ன குணம்? அது என்ன சகல? இல்லை, கிறிஸ்தவங்களுக்குள்ள இன்னும் உண்மையான அன்பு இல்லை, உண்மையான சுபாவம் இல்லை. கபடம், வஞ்சனை, சூது, வாது, பொறாமை, போட்டி, கோல் மூட்டுதல், குசும்பு வணுதல், இதெல்லாம் என்னது சொல்லுங்க, வசனத்தை படி சொல்லுங்க. சகல துர்க்குணத்தையும். இப்ப நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை உள்ள இருந்தால், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அல்லவா? அப்போ இன்றைக்கு குணமாக்கும் வரங்களை காட்டிலும் சுகமாக்கும் வரங்களை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. சுகம் என்றால் லக்ஸூரியஸ் லைஃப், அது நிரந்தரமே கிடையாது. குணம்தான் நிரந்தரம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், சுகமாக்கல. சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. அப்ப இங்க இருக்கிற உங்களில் எல்லாருமே என் குணம் எப்படிப்பட்ட குணம் என்பதை நிதானிக்கும்படியாக கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால் நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த ஊழியத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம்னா அந்த மேட்டரை கொண்டு இன்னொரு வீட்டில் பேசக்கூடாது. யாராலும் எது சொன்னாங்கன்னா அதை மனசில் வச்சுக்கிறணும். இது கபடம் தான். ஆனால் அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்லக்கூடாது? அங்கே போய் இங்கே, இங்கே போய் அங்கே சொல்லி, இப்படி சொல்லி அப்படி சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது துர்க்குணம். அப்போ சகல துர்க்குணம், சகல கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இவைகள் எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் தீமைகள். நீங்கள் நன்மை செய்ய தடையா இருக்கக்கூடிய குணங்கள். அப்போ 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தின்படி துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இவைகளை நான் என்னை விட்டு ஒழித்தால் மாத்திரமே நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை என்ற வசனத்திற்கு முன்பாக நிற்க நான் தகுதியுடையவனாய் காணப்படுவேன். பொறாமை இருந்தால் இயேசு நாமத்தினாலே ஒழிவதாக. புறங்கூறுதல் என்றால் காணாத செய்தியை காதில் கேட்டு அப்படியே சொல்றது. அந்த செய்தி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. புறம்பாக, உங்களுக்கு புறம்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கூறுவது புறங்கூறுதல். தமிழை கொஞ்சம் படித்தா தான் புரியும். புறங்கூறுதல் என்றால் என்ன? 1 மார்க் கொஸ்டின். புறங்கூறுதல் என்றால் என்ன? எனக்கு தெரியாத சம்பவத்தை நான் கேள்விப்பட்டு அதை போய் அப்படியே சொல்றது. அப்போ விசாரிக்கும் போது நீங்கள் அங்கே இருந்தீங்களா,
நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு அது தெரியுமான்னு கேட்டால் இல்லை, அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன். இதுதான் புறங்கூறுதல். எப்படி என்ன செய்யலாம்? ஆயினால காதால கேட்பதும் போய் கண்ணால காண்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். என்ன கபடம் என்ன தெரியுமா? அதாவது கபட்டு வசனிப்பு, உள்ளத்துக்குள்ள பொறாம, பேசும்போதே ரொம்ப பாலிஷா பேசுறது, ஆனால் உள்ள ஊரா வஞ்சனை, பொறாமை. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒழிக்கணும்னா ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அதோடு முடிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் அது புரியுது? ஆமாம், அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரே வார்த்தையில் அத்தனை அடங்கி போகும். பொறாமை கிடையாது, புறங்குறுதல் கிடையாது, கபடம் கிடையாது, துர்க்குணம் கிடையாது. உண்மையிலே கர்த்தர் தான் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் இருந்து இந்த நாளுக்கு நம்ம நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்தது உண்டானால், நான் துர்க்குணம் உள்ளவன், நான் கபடம் நிறைந்தவன், நான் வஞ்சகன், நான் பொறாமை கொள்கிறவன், நான் புறங்கூறுகிறவன், ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் இரக்கம் பாராட்டி எனக்கு தயவு செய்திருக்கிறார். மறுக்க இயலுமா? மறுக்க இயலுமா? எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லுவேன், இது எதுக்கு வெட்டி பேச்சு பேசுறீங்க? அவங்க பாட அவங்க பார்ப்பாங்க. அந்த பிள்ளைகள் அப்படியும், அந்த குடும்பம் அப்படியும், அவன் என்ன உனக்கு எதுக்கு இது? கர்த்தர் பார்த்துக்குவார். உண்மையிலே பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் மேன்மேல் இருப்பான். முதல் பெஞ்சில் இருக்கிற வாழ்க்கையில் கடைசியில் இருப்பான். இவைகள் ஒன்றுக்கொன்று எதிரடையாக தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தனக்கு பின்வருவது ஒன்றையும் மனிதன் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இவ்விரண்டையும் தேவனாய் கர்த்தர் ஒன்றுக்கொண்டு எதிரடையாய் வைத்திருக்கிறார். கடைசி பெஞ்சில் இருக்கவனுக்கு பாடம் தான் ஏறாது, ஆனால் அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கும், உலகத்தை படிப்பான். முதல் பெஞ்சில் இருக்கவனுக்கு பாடம் தான் ஏறும். குடும்பம்னா என்னன்னு தெரியாது, உறவுகளை மதிக்க மாட்டான், சொந்தக்காரரை கீழ்ப்படிய மாட்டான், சமுதாயத்தில் பாடத்தையே படிச்சுட்டு மண்டக்கனமாக அலைவான். நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னோட முனீஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தார். அவர் பாபா அட்டாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் அங்கே போய் தற்கொலை பண்ணிட்டார். என்னன்னு கேட்டால், உலக வாழ்க்கையை குறித்து அவருக்கு ஒரு பிடிப்பை இல்லை, அவருக்கு படிப்பு படிப்பு படிப்பு. ஆகவே உலகத்தையும் படிக்க வேணும், வேதத்தையும் படிக்க வேணும், மனிதர்களையும் படிக்க வேணும். எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் எனக்குள்ள துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் வராதபடிக்கு நான் நன்மை செய்ய ஆசை கொண்டிருக்க வேணும். அதான் ஒரு வார்த்தை இருக்கு, சில அறிவாளிகள் முட்டாள்களை போல இருக்கிறார்கள். சில முட்டாள்கள் எல்லா அறிவு இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பைத்தியம், நான் இன்னும் அறிய வேண்டிய அதிகமாக இருக்கிறது. அப்போ அவர் ஏன் அப்படி மறித்து போனார்? நான் அவரோடு தங்கியிருக்கல, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்ச லார்ட் சிவா படம், பெரிய படம், 6 அடி உயரத்துக்கு. அதுக்கு முன்னாடி உட்காந்து இப்படியே உட்காந்துருப்பார். நான் பைபிள் எடுத்து பார்த்து பேசாமல் உட்காந்துருப்பேன். ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் இந்த சிவாவுக்கு முன்னாடி இப்படி உட்காந்துருக்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன பலன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இதனால் உங்களுக்கு என்ன இடைஞ்சல்னு கேட்டார். நல்ல கேள்விதான். உண்மையிலே முனீஸ்வரன் சயின்டிஸ்ட்டு, ஏழையான குடும்பத்தில் வந்தவர். அவர் சம்பளமே 2 லட்சம், தனி லேபு. அவர் தான் ஒரு ஆசிட்டை என்னை கொட்டி காட்டினார். ஆர்டிஸ்ட்டுங்க வாங்க, இந்த ஆசிட்டை நான் ஊற்றுறேன், என்ன ஊற்றிட்டார். ஊற்றிட்டு பிடிச்சா அந்த ஆசிட் இங்கேருந்து ஏறி வந்து அதில் உட்காரு. அது அந்த பாதரசம் மாதிரி விளையேன்னு வந்து பெரிய சயின்டிஸ்ட்டு. அவருக்கு 4-5 அசிஸ்டண்ட்டு. அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க. இப்போ இதே போல் 4 மணிக்கு எந்திரிச்சு இயேசுன்னு பார்த்து உட்காந்துருந்தாருன்னா அவர் சாக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கூட இந்த நான், முருகேசன், ஜெகதீசன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததை போல அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உங்களை சுற்றியுள்ளவருடைய கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்து இரக்கம் பாராட்டி இந்த வருஷத்தின் 6வது மாதத்தின்
15வது நாள் வரையிலும் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இப்போது ருசிக்க தொடங்குங்கள். நம்மளாம் கர்த்தருடைய கிருபையில் இருக்கோம். நம்மளை சுற்றிலும் கர்த்தர் வேலை அடைச்சிருக்காரு. நமக்கு எந்த அழிவும் வராது. அந்த விசுவாசம் வேணும். நான் நல்லதே செய்ய வேணும். என்னை காண்கிற ஜனங்கள் மத்தியில் எனக்கு தயவு கிடைக்க முடியாது, கர்த்தர் செய்வார். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் புறங்குறக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. முழுவதுமாக தேவ சாயலை உடையவனாய் மாறும்படியாக இப்படிப்பட்ட வேத வசனங்களை எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறபடினாலே 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலினால் வாஞ்சாயிருங்கள். கர்த்தாவே, இந்த வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. எல்லாரும் எழுந்திருப்போம்.